தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். மாமல்லபுரத்தை அடுத்து நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் விரிவாக்கம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு. திட்டத்தின் செயல்பாடு, உற்பத்தி திறன் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. நெம்மேலி திட்டத்தின் குடிநீரை குடித்து பார்த்து ஆய்வு செய்த முதல்வர் விஜய், குடிநீர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான 4 தேர்தல் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நீதிபதி லட்சுமி நாராயணன் முன் விசாரணைக்கு பட்டியல். கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை வரும் 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் நேரில் சந்திக்க எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு. சிபிஐ விசாரணையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறி திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கரூர் துயரம் குறித்து அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பொதுவெளியில் பேச தடை கோரிய விவகாரம். அவசர வழக்காக RS பாரதி தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தியாகராஜன், நரேஷ், ரமேஷ் உள்ளிட்ட 5 பேர் ஜாமீன் கோரிய விவகாரம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஸ்டாலின் பெயர் உள்ள நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட கல்வெட்டை 1 வாரத்தில் சீரமைக்காவிடல் போராட்டம். திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் சென்னையில் பேட்டி. அதை நாங்கள் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் 1 வாரத்தில் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக அப்பேற்பட்ட கம்பீரமாக அமைக்கப்பட்ட அந்த கல்வெட்டை இன்னும் 1 வார காலத்திற்குள்ளாக சீரமைத்து தரவில்லை என்று சொன்னால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கையாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தனியார் பள்ளிகள் மீது காட்டும் அக்கறையை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அரசு பள்ளிகள் மீது காட்டாதது ஏன்? மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தல். டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்க தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக தகவல். வேறு ஒரு கட்சியை நடத்தி வரும் டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்ப்பது எப்படி சாத்தியமாகும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதாக தகவல். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாராட்டு. 60 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளை அழைத்து ஆலோசனை கேட்கும் அரசு அமைந்துள்ளதாக புகழாரம். அரசியலை நம்ம செஞ்சிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு மாற்றமா நான் பார்க்கிறேன். 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, எதிர்கட்சிகளையும் இது போன்று அழைத்து மரியாதை கொடுத்து அழைத்து ஒரு ஆலோசனைகள் யோசனைகள் எல்லாம் கேட்டு அதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற வகையில் இந்த அரசு இருக்குது. அதுக்கு நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு 10 ஆண்டுகளில் ரூபாய் 1 லட்சம் கோடி முதலீடு செய்ய வேண்டும். தவிக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. தப்பு இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் முக்கியத்துவமான இந்த திட்டம் நீர் மேலாண்மை திட்டம், நீர் திட்டத்திற்கு 1 லட்சம் கோடி தனியா கடனை வாங்கி ஒவ்வொரு வருஷமா கிட்டத்தட்ட 10,000 20,000 கோடி 20,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லி செலவு பண்ணாதான் நாளைக்கு பிற்காலத்தில் தமிழ்நாடு வளம் பெறும். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழகத்தின் அனுமதியின்றி மேகதாது அணை கட்ட ஒரு செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் எனவும் திட்டவட்டம்.
தாவேகா மீதான குதிரை பேரம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி பொதுவெளியில் பேசாது என மாணிக்கம் தாகூர் பேட்டி. தாவேகாவில் இணைபவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் என்று சொன்னோமா எனவும் கேள்வி. மட்டும் புரிஞ்சுக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி விஷயங்கள் யார் எந்த கட்சியில் சேர்றாங்கிறதுலாம் அந்தந்த கட்சிகள் முடிவு செய்ய வேண்டியது. நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், கூட்டணி கட்சிகளாக இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் இங்கே உட்கார்ந்துருக்காரு. நாங்கள் எப்பொழுதுமே கூட்டணியில் ரொம்ப மாண்போடு நடக்கிற கட்சி. நாங்கள் மற்றவங்க மாதிரி வெளியில் பேசுகிறவங்க கிடையாது. எங்கே சொல்லணுமோ இடம் பொருள் ஏவல் பார்த்து நடக்கிறது தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில். மதிமுகவினரை திமுக சின்னத்தில் நிற்க வைத்து தங்களுடன் சேர்த்து கொண்டதுதான் குதிரை பேரம் என வைகோ காட்டம். மதிமுக எம்எல்ஏ கம்பம் ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுக சின்னத்தில் போட்டியிட வைத்து பெருச்சாளி பேரமா எனவும் கேள்வி. டிஎம்கே காம்ரேட்ஸ், நீங்கள் எங்கள் கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொல்லி உங்கள் கட்சியில் சேர்த்து உங்கள் உதயசூரியன் சின்னத்தில் அவரை போட்டியிட வைத்து எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அந்த பேரத்துக்கு பெயர்னு பெருச்சாளி பேரமா? நீங்கள் தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டினவங்க. இப்பொழுது அரசு அமைந்தது தாங்க முடியலை. அப்படியே 6 மாதம் நீடிக்காது, கொஞ்ச நாளில் கவுந்து போயிடும். நீடிக்கும். விஜய் அரசு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தாவேகா ஆட்சியில் குதிரை பேரம் நடப்பதை முதலமைச்சர் விஜய் தடுத்து நிறுத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுப்பதை விட்டுவிட்டு ஆளுநரை வைத்து அரசியல் செய்து வருவதாகவும் விமர்சனம். கூடலூர், பந்தலூர் வட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கனமழை காரணமாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் இன்று வடக்கு ஒடிசா அருகே கரையை கடக்க வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம். அதிகபட்சமாக தொண்டியில் 105.26 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவையை நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்க கோரிய வழக்கு. மாநில அரசு அனுமதி வழங்குவதில் என்ன தயக்கம் என கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. இந்திய விமான நிலையங்களின் தரவரிசையில் 5ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட சென்னை விமான நிலையம். ஓடுதள பற்றாக்குறை, விமான சேவை ரத்து, பயணிகளுக்கான வசதி உள்ளிட்ட காரணங்களால் டெல்லி, மும்பை விமான நிலையங்களுக்கு பின்னால் சென்றது சென்னை. காரைக்கால் பத்திரிகையாளர் மன்ற புதிய அலுவலகம் திறப்பு விழா. குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் அமைச்சர் GNS ராஜசேகரன். சர்வதேச தரவரிசையில் இந்திய பாஸ்போர்ட் குறியீடு சரிந்ததற்கு மோடி அரசின் தவறான கொள்கைகளே காரணம். கொரோனாவுக்கு பிறகு இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்வோரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாகவும் கார்கே குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தடையில்லா உணவு, மருந்து மற்றும் ராணுவ கட்டுப்பாட்டை உடனடியாக நீக்க வலியுறுத்தல். 48 மணி நேரத்திற்குள் தங்களது நிபந்தனைகளை நிறைவேற்றாவிடில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் போராட்டக் குழுவினர் எச்சரிக்கை. மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே, மும்பை விரைவு சாலையில் பயங்கர நிலச்சரிவு.
பல இடங்களில் தண்ணீர் அருவி போல் கொட்டும் நிலையில் சீரமைப்பு பணிகளில் பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரம். புனேவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பவலா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல். மத்திய பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சிப்ரா நதியில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். உஜ்ஜயினி நகரில் பிரசித்தி பெற்ற ராம்காட் பகுதியில் மழை வெள்ளத்தில் மூழ்கிய கோயில்கள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழையால் அலக்நந்தா ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். ருத்ரபிரயாக் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு நீர்மட்டம் அபாய கட்டத்தை நெருங்கி வருவதால் பேரிடர் மீட்புத்துறை தீவிர கண்காணிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்ட்வார் மாவட்டத்தில் மேக வெடிப்பால் நிலச்சரிவு மற்றும் கனமழை. மண் சரிவுடன் நிலச்சரிவும் ஏற்பட்டதால் சகதி மற்றும் சேற்றில் மூழ்கிய வாகனங்கள். புனேவில் கனமழை காரணமாக திடீரென இடிந்து விழுந்த அடுக்குமாடி வீடு. மீட்புப் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீவிரம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சுமார் 4800 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு. AI தொழில்நுட்பம் மற்றும் அதிகப்படியான செலவுகளை தவிர்க்கும் வகையில் ஆட்குறைப்பில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி கடன் பெற்றுவிட்டு பிரிட்டனில் தலைமறைவான விவகாரம். வைர வியாபாரி நீரவ் மோடி விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட உள்ளதாக இந்திய தூதரக அதிகாரிகள் தகவல். இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த நாடு அமெரிக்கா மட்டும்தான் என JD வான்ஸ் கூறியதன் எதிரொலி. இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட வலுவான நாடுகள் தங்களுக்கு ஆதரவளித்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பதிலடி. சீனாவின் ஹியூகோ நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்த வெள்ளம். புகையை கிளப்பிக் கொண்டு ஆக்ரோஷமாக ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரை சற்றும் அச்சம் இன்றி கண்டு ரசித்த மக்கள். இங்கிலாந்துக்கு எதிரான இன்றைய 3வது T20 போட்டியையொட்டி தீவிர பயிற்சியில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள். 3-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து முன்னிலையில் உள்ள நிலையில் தொடரை சமன் செய்ய இந்திய வீரர்கள் தீவிரம். இன்று தனது 45வது பிறந்த நாளை உற்சாகத்துடன் கொண்டாடும் தல தோனி. டிக்கெட் செக்கர் முதல் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் என பவர்ஃபுல் மனிதனாக மாறிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஹீரோவின் பிறந்த நாளை உற்சாகத்துடன் கொண்டாடும் ரசிகர்கள்.
ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிப்பு. ஹராரே மைதானத்தில் ஜூலை 23, 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் T20 போட்டிகள் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் பரபரப்பான ரவுண்ட் 16 சுற்றில் போர்ச்சுகல் அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது ஸ்பெயின். கடைசி நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் மெரினா அடித்த கோல் போர்ச்சுகல் அணியின் உலகக்கோப்பை கனவை சுக்குநூறாக உடைத்தது. தனது கடைசி உலகக்கோப்பை தொடரிலும் நாட்டிற்கு உலகக்கோப்பை வென்று கொடுக்க முடியாததால் மனமுடைந்து அழுத ரொனால்டோ. ஸ்பெயினின் த்ரில் வெற்றியால் முடிவுக்கு வந்தது ரொனால்டோவின் உலகக்கோப்பை பயணம். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 25 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணி வெற்றி. ஹராரே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 142 ரன்கள் என்ற இலக்கை எட்ட முடியாமல் 116 ரன்களுக்கு ஆட்டமிழந்து தோல்வியை தழுவியது வங்கதேசம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நடந்தே சென்ற 116 வயது மூதாட்டியை சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதித்த திருப்பதி தேவஸ்தானம். 3500 படிகளில் நடந்தே வந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் மூதாட்டிக்கு தேவஸ்தானம் சார்பில் வரவேற்பு. ನಮಸ್ಕಾರ.